யோசுவா அதை அழுத்தி சொல்லுகின்றான் என்று சொன்னால், இந்த யோசுவா சொல்லுகின்ற காரியம் என்ன? யோசுவா எதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறான் என்று சொன்னால், ஒரு தேவனுடைய கரம், ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பலத்த கிரியைகள் வெளிப்படுகிறதற்கு அடிப்படையாக இருக்கிற ஒரு விஷயம் இங்கே யோசுவா சொல்லுகின்றார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவருடைய அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அதை ஒரே வார்த்தையிலே கொஞ்சம் சுருக்கமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 23வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 23வது சங்கீதம் அவருடைய 5வது வசனம் இப்படியாக சொல்கிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த பாடலை பாடும் பொழுது குறிப்பிடுகின்றார். அல்லேலூயா. அப்போ தேவன் தம்முடைய மகத்தான கிரியைகளை வெளிப்படுத்த தன்னுடைய சமூகத்திலே சார்ந்து கொள்ளுகின்ற, தம்மை சார்ந்து கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர்கள் சந்திக்கின்ற சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, அந்த பந்திக்கு முன்னாலே அந்த ஸ்தோத்திரம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற, தள்ளப்பட்டிருக்கிற, அவமானப்படுத்தப்பட்டிருக்கிற தன்னுடைய ஜனத்தை எண்ணெயாலே அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம்.